Hi, hello friends. Welcome to Sativation. JPL subwoofer box பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஹார்ட் பேஸ் அண்ட் சாஃப்ட் பேஸ் ரெண்டும் வரைக்கும்னா எதை மாதிரி டைமென்ஷனில் நம்ம ரெடி பண்ணலான்றதை சொல்கிறோம் பாருங்கள். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பேஸோட பஞ்ச் ரொம்ப ஹார்டாக வேணும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பேஸோட பஞ்ச் ரொம்ப எனக்கு சாஃப்ட்னஸாக மைல்டாக இருக்கணும், பேஸ் வரதே வந்து ரொம்ப மைல்டாக வரா மாதிரி கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆடியோ போர்ட்ஸ் அண்டு சப்போட ஃப்ரீக்வன்சி வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். மெயின் சப்வூஃபர் பாக்ஸ் எதை மாதிரி வச்சா உங்களுக்கு வந்து வைப்ரேஷனே இல்லாமல் உங்களுக்கு வந்து பேஸ் பஞ்சு கிடைக்கின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சப்வூஃபர் பாக்ஸ் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. 4th ஆர்டர் பாக்ஸ், எல் போர்ட்டட், கிராஸ் டைப் பாக்ஸ், டவுன் கார்னர் பாக்ஸ், இது மாதிரி நிறைய மாடல் இருக்குது. நம்ம எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல் போர்ட்டட் டைப் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எல் போர்ட்டட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலனா பேஸோட பஞ்ச் வந்து சாஃப்ட்னஸாகவும் ஒரு கிளியரான பேஸும் உங்களுக்கு கிடைக்கும். எல் போர்ட்டட் பாக்ஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. சேம் அதே பாக்ஸ் தான் இது. இதோட டைமென்ஷன் எதை மாதிரி வருதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி பாக்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம ரெடி பண்ணி தரலாம். இதோட டைமென்ஷன் பாருங்கள். 20 inches டெப்த் வச்சுருக்கேன் தருங்களா. 20 inches உள்ளே வந்து ஆயம் வச்சுருக்கோம். இதோட வித்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14 inch வரும் உங்களுக்கு. அதாவது நீளம் பார்த்தீங்கன்னா 20 inches, அகலம் பார்த்தீங்கன்னா 14 inches. ஹைட்டின் கலெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 18 inch வரும் உங்களுக்கு. ஹைட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு, 18 inch ஹைட். அதாவது டெப்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 inches வரும் உங்களுக்கு. ஹைட்டு பார்த்தா 18 inches, வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14 inches. இந்த டைமென்ஷனில் நீங்கள் பாக்ஸ் ரெடி பண்ணுங்கள். உள்ள எல் போர்ட்டட் வந்து நீங்கள் இந்த கிராஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அப்ராக்சிமேட்டாக மேலேருந்து 2 inch, கீழேருந்து 2 inch, சுற்றி 2 inches வர மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பேஸோட பஞ்ச் நல்லா தெளிவாக இருக்கும். இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணால் கம்பல்சரி நீங்கள் ஃபோம் யூஸ் பண்ணால் தான் இதோட ஒரிஜினல் ரிசல்ட்டு நீங்கள் எடுக்க முடியும். உள்ளே வந்து அக்வாஸ்டிக் ஃபோம் வச்சு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா பக்காவான ரிசல்ட்டு நீங்கள் எடுக்கலாம் அதிலேருந்து. அதே மாதிரி நம்ம ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ இது மாதிரி வந்து ஏர் வென்டிலேஷன் வெளியே வராத அளவுக்கு நீங்கள் கேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில ஸ்பீக்கரில் பின்னாடி வந்து அவங்களே ரப்பர் ஃபினிஷிங் கொடுத்துருவாங்க, பிராண்டடில் கொடுக்க மாட்டாங்க. அதேமாதிரி சாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா மெயின் சாக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஒரு சாக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஏர் வென்டிலேஷன் வெளியே வராது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் வந்து லாக் ஆகிடும். நம்ம நார்மல் சாக்கெட் யூஸ் பண்ணால் அதில் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுற டென்ஷன்லேயே உங்களுக்கு வந்து ஹேர் வந்து லீக்கேஜ் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது மாதிரி ஒரு சப்வூஃபர் பாக்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். நம்ம ஆஃபீஸ் சென்னை குளத்தூருக்கு வந்து விசிட் பண்ணிவிட்டு டெமோ பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எல்லா டைப் பாக்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து 4 inches பாக்ஸ். இந்த பாக்ஸோட டெப்த்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து 4 inches பாக்ஸான்னு நீங்கள் கேட்பீங்க. 4 inches ஒரு டியூட்டர் பாக்ஸு. இதோட டெப்த்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பாருங்கள். 8 inches பாக்ஸுக்கே 8 inches டெப்த் வைக்க மாட்டாங்க. நம்ம 4 inches பாக்ஸுக்கு என்ன டெப்த்து பாருங்கள். இதில் வித்து பாருங்கள் 6 inches வரும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி வந்து எந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பேஸ் பண்ணிட்டு நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணுறோம். இது 8 inches வந்து கிராஸ் டைப் பாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா 8 inches கிராஸ் டைப் பாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா டபுள் 6 inches சென்டர் பாக்ஸ். இது மாதிரி நம்மக்கிட்ட எல்லா டைப் பாக்ஸும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணதில் கம்பல்சரி நம்மக்கிட்ட வந்து எல்லாமே வந்து ஆஃப்டர் ஆர்டர் ரெடி பண்ணுறதுனால ரெடி ஸ்டாக் எதுவுமே இருக்காது. நீங்கள் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் 10 days ஆகும், கண்டிப்பாக ரெடி பண்ணி தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங்.